பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் 7 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. அவங்க பேசுனது எங்களுக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? பெரியவங்கங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாமல் திருடி அது இதுன்னு என்னெல்லாம் பேசுனீங்க? அதுக்கெல்லாம் முதல்ல அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அண்ணி அப்படின்னு சண்மதி சொல்ல, பவானியும் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா அப்படின்னு ராஜிமா சொன்னதும் பவானி ரொம்ப கோவமாக அங்கேருந்து மேலே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சண்மதியோட அப்பா அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு நிச்சயத்துக்கு போகிறாங்க கோயிலுக்கு. அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சாரிடா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்லடா ஏன்டா சண்மதியை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைடா அவள் கொஞ்சம் வேலையாக இருக்கா உனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாங்க. சரின்னு அவரும் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் இவர் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணு ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே சண்மதியோட அப்பா அவர் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் தனியாக நிற்க வச்சு கேட்குறாரு, ஆமாம் மாப்பிள்ளையை பார்த்தா கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதே எப்படிடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவரும் மழுப்புறாரு. ஆனாலும் சண்மதியோட அப்பா விடாமல், இல்லை ஏதாவது உண்மையை மறைக்கிறியா, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, உன் பொண்ணுக்கும் என் பொண்ணு சண்மதிக்கும் ஒரே வயசு தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா ஒரு 6 மாதம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு அவரும் சொல்ல, சரி உன் பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமா அப்படின்னு சொல்லி கேட்க, பொண்ணோட அப்பா அப்படியே தயங்கி நிற்கிறாரு. என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா நீ சொன்ன மாதிரி 10 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. இவ்வளோ ஏன்டா, எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் கூட 11 வருஷம் டிஃப்ரெண்ட்டு. ஆனாலும் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். என் பொண்ணை இப்போ நான் 2ஆம் தரமாக தான் கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு சொல்ல, உடனே சண்மதியோட அப்பா இதை தாங்க முடியாமல் நேராக பொண்ணுக்கிட்டேயே போய் நின்று, ஏமா உன்னை இவருக்கு 2ஆம் தரமாக கட்டி வைக்கிறாங்களே உனக்கு இது தெரியுமா, உனக்கு இதில் சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியும் அங்கிள் ஓகே தான் அப்படிங்கிறாரு. நிஜமா சொல்லுமா உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானா அப்படின்னு சண்மதி அப்பா கேட்டுட்ருக்க, அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட அப்பா மாப்பிள்ளையோட ஒய்ஃப் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இப்போ நான் 2ஆம் தரமாக தான் என் பொண்ணை அவருக்கு கட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஏமா நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல வேலையில் இருக்க, அப்புறம் எதுக்குமா இந்த முடிவெடுத்த அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்கிறாங்க அந்த பொண்ணு. ஒரு மேஜரான பொண்ணை அவளோட சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இதை மட்டும் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் மொத்த பெரிய உள்ள தள்ளிடுவாங்க. ஏன்பா அதான் இந்த பொண்ணு கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிருச்சுல, இனி ஏன் எல்லாரும் இங்கே நிற்கிறீங்க, கிளம்புங்க முதல்ல. இப்போ கிளம்ப போகிறீங்களா இல்லை நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டுமா? போங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாப்பிள்ளை வீட்டு சைடு எல்லாருமே கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் கார்த்திகோட அப்பாவும் மாமாவும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இப்படி விருப்பமே இல்லாமல் உன் பொண்ணை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இவளுக்கு நீ செய்கிற துரோகண்டா. இவளுடைய அழகுக்கும் படிப்புக்கும் 1000 மாப்பிள்ளைங்க கிடைப்பாங்க. இப்படி ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தருக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க எந்த விதத்தில் உன் பொண்ணு குறைஞ்சி போயிட்டா அப்படின்னு சண்மதி அப்பா கேட்டுட்ருக்க, என்னை மன்னிச்சிடுடா தெரியாதனமாக முட்டாள்தனமாக முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல, நல்ல நேரம்டா இப்போ வாச்சு எல்லா உண்மையும் என்கிட்ட சொன்னியே, நீ ஒன்றும் கவலைப்படாதடா, உன் பொண்ணுக்கு நல்ல இடமா பார்த்து சம்மந்தம் பண்ணி வைக்க வேண்டியது என் கடமைடா, நான் பார்த்துக்கிறேன் சரியா? இதை பாருமா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை தேடித்தர வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்ல, சம்மந்தி யாரோ ஒருத்தரோட பொண்ணை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கே இவர் இவ்வளோ சண்டை போடுறாரே அப்படின்னு கார்த்திக் மாமா கேட்டுட்ருக்க, இவர் எப்படி சண்மதியை நம்ம கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாருன்னு தானே கேட்குறீங்க? அதை தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். எப்படியாவது முட்டி மோதியாவது அந்த விஷயத்த நம்ம முடிச்சு தான் ஆகணும். அதுக்கு எவ்வளோ தூரம் போராடணுமோ போராடி தான் ஆகணும் அப்படிங்கிறாரு கார்த்திக் அப்பா. இன்னொரு பக்கம் கார்த்திக்கும் சண்மதியும் தனியாக ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கார்த்திக் சண்மதிக்கு ஒரு gift கொடுக்குறாங்க. எதுக்குன்னு சொல்லி கேட்க, இல்லை எல்லார் கையிலையும் நீங்கள் ராக்கி கட்டினீங்க, என் கையில் நீங்கள் ராக்கி கட்டலைல்ல அதுக்காக தான் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சண்மதி அப்படியே உள்ளுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுட்ருக்க, ராக்கியோட நேற்று என்கிட்ட நெருங்கி வந்ததும் என்னோட கையில் கட்ட போகிறீங்களோன்னு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ராக்கி கட்டுறதுல உனக்கு என்ன பயம் அப்படின்னு சண்மதி கேட்க, நீங்கள் கட்டுறதா இருந்தால் எனக்கு பயம்தான்னு கார்த்திக் சொல்லிட்டுருக்க, அப்போது மற்றவங்களாம் கட்டினாங்களே அது உனக்கு பயம் இல்லையா? அது என்ன நான் கட்டுறதுல மட்டும் உனக்கு அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கேட்க, ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல், சில விஷயங்களெல்லாம் நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, நான் சொல்லாமையே என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு. அதனால தான் நீங்கள் என் கையில் ராக்கி கட்டலை. என் மனசில் இருக்கிற மாதிரி தான் உங்கள் மனசுலையும் அதே மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதா நினச்சி தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன். லவ் யூ சண்மதி, என்னை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு கார்த்திக் கேட்க, சண்மதி அப்படியே சிரிச்சுக்கிட்டே தலையாட்டுறாங்க. இதை கேட்க, உனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சா கார்த்திக் அப்படின்னு கேட்க, இப்போவாச்சும் நான் என் மனசில் இருக்கிறத சொன்னனே, நீங்களா வந்து இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லுவீங்கன்னு நான் சொல்லாமலே இருந்திருந்தா என்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அப்படின்னு கார்த்திக் கேட்டுட்ருக்க, ஒரு லவ்னா பசங்க முதல்ல வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது தான் அழகே. ஒரு பொண்ணாக வந்து இதெல்லாம் முதல்ல சொல்லிகிட்டு இருந்தா நல்லா இருக்குமா என்ன? இந்த மாதிரி விஷயத்துலலாம் பசங்களாக வந்து அலைஞ்சு துரத்தி வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது தான் உலக வழக்கம் அப்படின்னு சொல்ல,
அதான் இப்போ சொல்லிட்டேன்ல, இப்போவாது என்னோட ப்ரப்போசலை ஏற்றுக்க போகிறீங்களா இல்லை மனசுக்குள்ளேயே ஆசையை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லி என்னை அலைய விட போகிறீங்களா என்ன அப்படின்னு கேட்க, ஏன் அலைய விட்டால் என் பின்னாடி வரமாட்டியா அப்படின்னு கேட்க, வரமாட்டேன், வேற பொண்ணு பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சண்மதி உடனே தண்ணி எடுத்து முகத்தில் ஊற்ற, கார்த்திக்கும் அதே மாதிரி தண்ணி எடுத்து சண்மதி முகத்தில் ஊற்ற, இது எல்லாத்தையுமே சண்மதியோட சீனியர் லாயர் பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்துட்டு போய் சண்மதியோட அப்பா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, ஏற்கனவே டிரைவருக்கும் சண்மதிக்கும் ஏதோ பழக்கம் இருக்கிறதா அரசர் புரசலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆஃபீஸில் எல்லாரும் ஒரு ரூமராக இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்கன்னு தான் நானும் விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி அதை நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் இது எவ்வளோ உண்மைங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் 2 பேருமே இந்த விஷயத்தில் அவங்க எவ்வளோ சீரியஸாக இருக்காங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன இருந்தாலும் நீங்கள் என்ன நம்பி உங்கள் மகளை என் ஆஃபீஸில் விட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நானும் அவன் மேலே அக்கறையாக இருக்கணும் இல்லையா? அதனால தான் நான் பார்த்ததே இன்றைக்கி உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியும், பார்த்துக்குங்க. அப்புறம் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த லாயர் போயிடுறாரு. சண்மதியோட அப்பா சண்மதி ஏற்கனவே சொன்னது ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. அதாவது சண்மதி ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சும்மா சொன்ன அப்படி ஒரு கேரக்டரே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்ருக்காங்க. அம்மா அண்ணன் எல்லாரும் டென்ஷனாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக சண்மதி வீட்டுக்கு வராங்க. என்னாச்சு, ஏன் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்மதி கேட்க, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கேட்குறத பார்த்தியா அப்படின்னு சொல்ல, நான் என்னப்பா பண்ணேன் அப்படின்னு சண்மதி கேட்க, உன்னோட சீனியர் ஆஃபீஸர் என்னோட ஆஃபீஸ்க்கு பதறி அடித்து ஓடி வந்தார். என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டால் காஃபி ஷாப்பில் நடந்தது எல்லாத்தையும் சொன்னார். நீ ஆஃபீஸ் போய் நல்ல விதமாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி கண்டவனோட சுற்றிட்டு இருக்கியே அப்படின்னு சண்மதி அப்பா சொல்லிட்டு இருக்க, ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் நீயும் டிரைவரும் எல்லா இடத்துலையும் சுற்றுறது தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஆனால் உன் சீனியர் லாயருக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கு. உங்கள் 2 பேத்தையும் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தாராமே, வெக்கமாக இல்லை உனக்கு, டிரைவரோட போய் ஊரை சுற்றிட்டு அப்படின்னு சண்மதி அண்ணன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க. அவரை எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அவர் கூட நான் வெளியே போனேன் அப்படின்னு சண்மதி சொல்ல, பிடிச்சிருக்குன்னா என்னமா அர்த்தம் அப்படின்னு கேட்க, அப்பா அது வந்துன்னு ரொம்ப தயங்கி போய் சண்மதி நின்றுட்டுருக்க. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், இனிமேல் அந்த பையனோட அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு யாரும் எதுவும் என்கிட்ட சொல்லக்கூடாது. ஒரு குடும்பத்தோட கௌரவம் அந்த வீட்டு பொண்ணுங்க கையில் தான் இருக்குது. உனக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் இதை பற்றி பேச விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சண்மதியோட அப்பா போகும்போது, அப்பா ஒரு நிமிஷப்பா, காதலிக்கிறது தப்பாப்பா, நான் கார்த்திகை காதலிக்கிறேன்ப்பா, கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைங்கிறாரு. கார்த்திக் ரொம்ப நல்லவர்ப்பா, அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்து உன்னை அவன் எப்படியோ மயக்கியிருக்கான். உன் ஏஜில் பல பேருக்கு வர குழப்பந்தான் இது, விட்டுருமா, வேண்டாம், இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்ல, ஏன்பா ஒத்து வராது அப்படின்னு கேட்க, நீ லாயர், அவன் ஒரு டிரைவர் அப்படின்னு சொல்ல, அப்பா அவர் படித்தவர்ப்பா, இப்போதைக்கு டிரைவர் வேலை பார்த்துட்ருக்காரு, அவரால் நல்ல வேலை தேடிக்க முடியும், இன்னும் படிக்க முடியும், சொசைட்டியில் பெரிய ஆளாக வர முடியும் இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட ஆர்குமெண்ட் மென்டாலிட்டி எல்லாமே கோர்ட்டில் வச்சுக்கோ, பெத்த அப்பங்கிட்ட வேண்டாமா, மங்க நீ என்ன பேசாமல் நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க, சண்மதி படித்தவ, 4 விஷயம் யோசிக்கிறவ, புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்ன நல்லா புரிஞ்சிருக்கேம்மா, நான் நல்லா யோசிச்சு தான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்தேன் அப்படின்னு சண்மதி சொல்ல, சண்மதியை கன்னத்தில் பல்லார்னு ஒரு அறை விட்டு, என்ன முடிவெடுத்த, நீ எடுத்திருக்கிறது புத்திசாலித்தனமான முடிவா, மடத்தனமான முடிவு, வயசு கோளாறுல எடுத்த முடிவு அப்படின்னு சொல்ல, கார்த்திக் டிரைவருங்கிறத உங்கள் பிரச்சனையான்னு கேட்க, வேண்டானா வேண்டாதாங்கிறாரு. சண்மதி, அப்பாவை ஏன் டென்ஷன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அருண் கேட்க, இல்லை உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லணுன்னு தான் இருந்தேன் அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ணுறேங்கிறாங்க பவானி, இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் இது சம்மந்தமாக முன்னாடியே சொல்லியிருக்கணும், சொல்லாமல் போனது என்னோட தப்பு தான், மன்னிச்சிருங்க. நான் ஏன் சொல்லலைன்னா, நான் ஒரு கேஸில் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் நான் கார்த்திகிட்டேயே சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சண்மதி சொல்ல, நினச்சிட்டு இருந்தியா, உங்கள் விஷயத்த ஆஃபீஸ் பூரா சொல்லி வச்சிட்டியே, ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சேம்மா, ஒரு தப்பான வேலை பண்ணிட்டு இப்போ சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அப்பா நான் காதலிச்சது தப்பான விஷயம் இல்லை, அவரை எனக்கு பிடிச்சிருக்கு, அவரோட குணம் பழக்கம் வழக்கம் பேச்சு எல்லாமே பிடிச்சிருக்குப்பா, நான் அவரோட வாழ்ந்தா சந்தோஷமாக வாழ்வேன்னு என் மனசு சொல்லுதுப்பா அப்படின்னு சண்மதி சொல்ல, என் மனசு சொல்லியேம்மா, இதே மாதிரி டைலாக் பேசிட்டு 6 மாதம் 1 வருஷம் வாழ்ந்துட்டு குழந்தை பிறந்த பிறகு டிவோர்ஸ் வாங்கணுன்னு என் ஆஃபீஸில் வந்து நிற்கிற எவ்வளவோ பேரை நான் பார்க்குறேம்மா, பெற்றவங்களை மீறி ஏன் காதலிச்சிங்கன்னு நானே வாய்க்கு வந்தபடி நானே திட்டியிருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டுருக்காப்பா, நான் சந்தோஷமாக வாழ்வேன்ப்பா, அவர் என்ன சந்தோஷமாக வச்சுருப்பாருப்பா, நாங்கள் சாதிப்போம்ப்பா அப்படின்னு சொல்ல, நீ ரொம்ப நல்லா பேசுகிறம்மா, நல்லாவே பேசுகிற, உனக்கு சுதந்திரம் கொடுத்து ஒரு நண்பா மாதிரி பழகினது நீ இந்த மாதிரி பேசுறக்கில்ல சண்மதி, உன்னை படிக்க வச்சது இந்த மாதிரி ஏதோ ஒரு டிரைவரை காதலிக்கன்னு வந்து என்கிட்டயே ஆர்கியூ பண்ணுறதுக்கு இல்லை சண்மதி, ஒரு அப்பாவா என் கடமையை, அன்பை, உன் மேலே இருக்கிற அக்கறையை எந்த அப்பனும் தான் மகளுக்கு கொடுக்காத அளவுக்கு நான் கொடுத்துட்டேன்,
ஒரு மகளா நீ என்னை வருத்தப்படுத்திட்ட. என் கௌரவத்தை, என் தொழில் திறமையால் என் மேலே மற்றவங்க வச்சிருக்கிற மரியாதையை நீ கெடுத்துறத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, அப்பா நான் கார்த்திகை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுவும் உங்கள் விருப்பத்தோடு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்கள் சம்மதிக்க எவ்வளோ நாள் ஆனாலும் சரி காத்திருந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சண்முதி சொல்ல, இங்கே பார், எத்தனை நாள், எத்தனை மாதம், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேங்கிறாரு. நானும் அது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்கள் சம்மதிக்காக உங்கள் மகளாக இந்த வீட்லேயே நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.